ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு ப்ரான் தான் சமைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு போயிட்டு சூப்பராக ப்ரானை வந்துட்டு சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ப்ரானை தான் சூஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேல் தோல் எல்லாமே உரிச்சிட்டு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு க்ளீன் பண்ணுவாங்க. உள்ளே வந்துட்டு ஒரு குடல் இருக்கும், அதை நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோவோட எண்டில் பார்த்திங்கன்னா எப்படி மீன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ரான் கிரேவி வந்துட்டு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரானை வந்துட்டு மஞ்சள், உப்பு, லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ரெசிபிக்கு போகலாம். ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்து போட்டுக்கோங்க. அதாவது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போது இதை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி, சப்போஸ் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 3 தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டோம். தக்காளி நல்லா அரைச்சி போட்டாச்சு, வெங்காயமும் அரைச்சி போட்டாச்சு இல்லையா, சீக்கிரமாகவே வதங்கிடும். இதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும். இப்போ வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்துட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். நீங்கள் ப்ரான் வந்துட்டு சமைக்கும் போது வந்துட்டு ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. அப்புறம் அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு குட்டி கப்பில் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் அகைன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ப்ரான் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் இப்போ கொண்டுட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான் வந்துட்டு ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப குட்டியும் இல்லை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வெந்தால் போதும். நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஒரு 4 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்புறம் வந்துட்டு 1 மினிட்க்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. சூப்பராக வெந்துக்கும். நீங்கள் வந்துட்டு ப்ரானை எடுத்து பாருங்கள். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். நீங்கள் ப்ரானை எடுத்து பாருங்கள், சாஃப்டாகிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. நம்ம சேனல் பார்க்குற நீங்கள் யாராவது இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நம்ம ஃபிஷ் வந்துட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த தம்பி தான் ஆக்சுவலி சொன்னாப்படியே, ஆனால் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நாய்ஸ் ரொம்ப இருந்ததுனால நான் வாய்ஸ் கட் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபிஷ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டச் பண்ணி பார்க்கணும். அப்போது வந்துட்டு கொலன்னு இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். அதே போல் செதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீன். கண்ணும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கணுமாமா. அப்போ தான் இந்த மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தமாமா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் மீன் வாங்கும் போது இந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.